தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் மூடி வைத்த ஒரு நிகழ்வை மீண்டும் திறக்கும் தமிழக வெற்றிக் கழகம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை தெளிவாக விரிவாக நம்ம காண இருக்கோம். நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்றைய தினம் முதல்வர் அவர்கள் 18,600 கோடியில் 3 திட்டங்களை மேற்கொள்ள ஒப்பந்தம் பெற்றிருக்காரு எல்என்டி நிறுவனம் கிட்ட. அந்த விடயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு முதலீடை ஈர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்களே தவிர, அதோடைய நிகழ்வு என்ன, அது எதனால் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத கவனிக்கல. மக்கள் கவனிக்கினாலும், ஊடகங்கள் அதை பெருசாக காட்டலனாலும், நாம் தமிழர் கட்சி அதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத தொடர்ச்சியாக காட்டிகிட்டு வருவாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சென்ற முறை பார்த்திங்கன்னா திருவொற்றியூரில் போட்டிக்கிட்டாங்க. எதற்காக அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அதை பதிவு பண்ணிகிட்டே இருந்தார். நான் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல அதானி போர்ட் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தார். உண்மையிலே அதை செய்தும் காட்டினார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது திமுக அரசு கொண்டு வந்த ஒரு விடயம்தான். ஆனால் அதை செய்ய முடியாமல் தடுத்து வைத்தது நாம் தமிழர் கட்சி தான். ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து நாம் தமிழர் கட்சியுடைய அந்த வலுவான சுற்றுச்சூழல் பாசறை செய்த வேலையின் காரணமாக அதை முன்னகர்த்த முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. தற்போது விஜய் அவர்கள் அதையே வேறு வகையில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற பேரில் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா 15,000 கோடி முதலீட்டில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு தரும் தகவல் தரவு மைய விரிவாக்கம் அப்படிங்கிறதும், கோவையில் 2,500 கோடியில் மின்னணு பொருட்கள் மின்னணு அமைப்பு உற்பத்தி திட்டத்தை கொண்டு வராரு. அதன் பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தில் 1000 கோடியில் காட்டுப்பள்ளி எல்என்டியில் கப்பல் கட்டும் தளம் விரிவாக்கம். இந்த விஷயத்தை கடைசியாக ஓரமாக எல்லோரும் பதிவு பண்ணுறாங்க. யாரும் இதை வெளிப்படையாக சொல்ல. இதனால் அங்கே மீனவ மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிலேருந்து, மீன் கிடைக்காம போகிற பாதிப்பிலேருந்து எவ்வளவு பிரச்சனைகள் அங்கே வரும் அப்படிங்கிறத பல முறை எடுத்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகள் பலரும் பார்த்திங்கன்னா வெகு நாள் வரைக்கும் கிடப்பில் கடந்த ஒரு காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்க திட்டத்தை இப்போ மிகுதியான நீர் தட்டுப்பாட்டினை எதிர்நோக்க அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னவோ விஷயங்களை செய்து டேட்டா சென்டர்ஸ் மூலயமா இதை கொண்டு வரணும். இதற்காக நேரடியாக அதை மட்டும் குறிப்பிட்ட பிரச்சனையாகுன்றதுக்காக நாங்கள் 3 திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற திட்டங்களை காட்டி கடைசியாக காட்டுப்பள்ளி அப்படிங்கிறதையும் ஓரமாக பதிவு பண்ணுவது போல் செய்திருக்காங்க. இதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இவர்கள் இதை மீண்டும் செய்துக்கிட்டு போகிறாங்க. இது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி மீண்டும் அதுக்கு போராடுவதற்கான வாய்ப்பு அமைந்தால் நிச்சயம் போராடுவாங்க. ஆனால் இந்த மக்கள் அதை உணர்ந்து அவர்களுக்கு குரல் கொடுப்பதோடு இல்லாமல் நம்மளுடைய கைகளை வலுப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை தவறுறதை பற்றி அவர்களுக்கான புரிதல் இல்லாமல் நம்ம இதை மீண்டும் செய்வது எந்த வகையிலும் பயனாதாக நமக்கு தோன்றவில்லை.